அப்படி ஆனா இங்க சொல்றாரு பாருங்க, என் சத்துரு, யார் சொல்றது? தாவீது சொன்ன வார்த்தை, என் சத்துரு என்னை ஜெயம் கொள்ளாததினால் இப்ப என்ன எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்றார். அல்லேலூயா. சத்துரு ஜெயிக்க முடியல, பிசாசு ஜெயிக்க முடியல, சிங்கம் அவனை என்ன பண்ண முடியல, கொல்ல முடியல, கரடி அவனை கொல்ல முடியல. இவன் என்ன பண்ணிட்டான், அதை இழிச்சு போட்டான்னு அவன் நினைக்கிறான். கர்த்தர் தானே, இதெல்லாம் நம்மளுடைய பலன் கிடையாது, நம்மளால இது நடந்திருக்க முடியாது, இது எப்படி, இதெல்லாம் ஒரு சிங்கத்தை கொல்லணும்னா, ஒரு சிங்கத்தை போய் வாயை பிடிச்சு கிழிச்சு கொல்லணும்னா சாதாரணமானது கிடையாது. அதனால என்ன ஆண்டவர் என்ன செய்யறாரு, சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ள விடல, நான் ஜெயிக்கும்படி செய்தார். அதனால நீங்க என் கூட இருக்கீங்கன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியானா வாழ்க்கையில அடிக்கடி சில தோல்விகள் வருமானால், நம்ம வாழ்க்கையில அடிக்கடி தோல்விகளோ பிரச்சனைகளோ மாறி மாறி வருமானால், அங்க கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன். சங்கீதம் 30:1 வாசிக்கலாம். 30:1. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். ஆமென். சத்துருக்கள் மேற்கொள்ள விடாதபடி, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளல, நீங்க தூக்கி எடுத்திருக்கீங்க. கர்த்தர் தான் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறாரு. எத்தனையோ சூழ்நிலைகள்ல எத்தனையோ இடத்துல நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்கன்னா, உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்குன்னா யார் தெரியுமா தூக்கியிருக்கா? கர்த்தர் தூக்கியிருக்க. எந்தெந்த இடத்துலலாம் உங்களோட வாழ்க்கையில சக்சஸ் ஆகுது, எங்கெல்லாம் நம்ம பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லா பண்ற, சின்ன வேலையா இருக்கட்டும் பெரிய வேலையா இருக்கட்டும், நீ ரொம்ப நல்லா பண்றீங்கம்மா, உங்களுக்கு எவ்வளவு இப்படிலாம் நல்லா அழகா செய்றீங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல புகழ் கிடைச்சிருக்குன்னா யார் செஞ்சிருக்காராம்? கர்த்தர் தான் அப்படி செஞ்சிருக்காராம். இங்க வாசிக்கிற பாருங்க, கர்த்தர் தான் அப்படி செஞ்சாராம். சொல்றார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், நல்லவர். நம்ம நினைப்போம், நம்ம தான் நல்லா பண்ணிட்டோம், பரவாயில்ல, நமக்கு நல்லா தெரியுது, நமக்கு எல்லாமே, நமக்கு அறிவு இருக்கு, புத்தி இருக்கு, நமக்கு நம்ம திறமை, நம்முடைய காரியம் எல்லாம் நம்ம குறித்து நம்ம நினைப்போம். ஆனா தாவீது அப்படி சொல்லல. எப்படி சொல்றாரு? கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடல, சத்துருக்கள் ஒருபோது என்னை ஜெயிக்க விடல, எல்லா இடத்துலயும் என்னை நான் ஜெயிக்கும்படி நீர் எனக்கு உதவி செய்தீர், ஆகையினால நீர் தான் அதை செய்திருக்கிறேன் என்று நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி, நீர் என்னை தூக்கி என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன்.